إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அல் ஹிக்மத்து வாஹுலுஹா, கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுடைய சிறப்புகள். அல்லாஹு தாலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யூத்தில் ஹிக்மத் மையஷா. இன்றைக்குடைய தலைப்பு ஹிக்மத். யூத்தில் ஹிக்மத் மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஞானத்தை வழங்குகிறான். ஹிக்மத் என்று சொன்னால் ஞானத்தை வழங்குகிறான். ஒமை யூத்தல் ஹிக்மத்தை, அல்லாஹ் யாருக்கு ஞானத்தை வழங்கிவிட்டானோ ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, துனியாவில் அதிகமாக நலவை அவர் பெற்றுக்கொண்டார், வழங்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சான்றிதழ் வழங்குகிறான். அருமைக்குரியவர்களே, தலைப்பு அல் ஹிக்மா. பொதுவாக ஹிக்மத் என்ற வார்த்தை கொஞ்சம் மார்க்கத்தோடு தொடர்பு உள்ளவர்கள் சில ஊர்களில், முஸ்லீம்கள் ஊர்களில் ஹிக்மத்துன்னு சொல்லுவாங்க. ஹிக்மத்தாக பேசினா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பழக்க வழக்கத்தில். அப்படின்னா என்ன, தந்திரமாக பேசினா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஹிக்மத்தாக பேசி அவனை மாட்டி வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அரபியில் இந்த அர்த்தம் செய்ய முடியாது. இந்த இடத்துல பொதுவாகவே ஹிக்மத் என்ற வார்த்தைக்கு நம்ம மொழியில், அரபி அல்லாத எந்த மொழியிலையும் முழுமையாக அர்த்தம் செய்யவே முடியாது. இதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு, பேரறிஞர்களுடைய ஃபத்வா. ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை அர்த்தம் செய்ய வேண்டியிருக்கிறது சூழ்நிலை. அதனால ஹிக்மத் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஏன்னா குர்ஆனில் தானே வருது, முஹத்திஸீன்கள் ஹதீஸ்லேயே வருது, அதாவது மார்க்க ஞானம் பெற்ற அந்த நல்ல உலமாக்கள், அதுபோல பலவேறு கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதற்கு சரியான அர்த்தம் எதை எந்த இடத்துல எப்படி செய்வது, எதை எந்த இடத்துல எப்படி வைப்பது, எதை எந்த இடத்துல பொருத்தமாக சொல்வது செய்வது, அதற்கு பேர் தான் ஹிக்மா என்று அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் அரபியில். எனவே ஹிக்மத் என்பதற்கு நீங்கள் தேடி பார்த்தால் மதிநுட்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க தமிழில். சூழ்நிலையை அறிந்து செயல்படுவதற்கும் பேசுவதற்கும் பேர் ஹிக்மா என்றும் சொல்லப்படுகிறது. உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹிக்மத்து மா தீன், தீனோடு நம்ம எப்படி ஹிக்மா நடக்கிறது. ஹிக்மத்து ஃபி இல்மில்லா, அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய கல்வியை எப்படி ஹிக்மா பெற்றுக்கொள்வது என்றெல்லாம் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். ஹிக்மத் என்ற வார்த்தை 20 இடங்களிலே வருகிறது. ஹிக்மத் என்ற வார்த்தையே குர்ஆனிலே 20 இடங்களிலே வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். எனவே ஹிக்மத் என்பதற்கு நான் ஆரம்பமாக சொன்ன மாதிரி பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது.
குர்ஆனை விளங்குவதற்கு பேரே ஹிக்மாமா. குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு பேர் நம்ம மொழியில் அதற்கும் ஹிக்மா. சுன்னாவை அறிந்து கொள்வதற்கும் ஹதீஸ்களை தெரிந்து கொள்வதற்கும் ஹிக்மா. அதுபோல ஹிக்மத் என்று சொன்னால் அல் வரவு ஃபித்தீன் மார்க்கத்தில் பேணுதலாக நடப்பதற்கும் ஹிக்மா. அல் ஹிக்மத் என்று சொன்னால் அல் இல்மு வல் அமல். முதல்ல மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்ளணும். மார்க்கத்தை தெரிஞ்சால் நாம் அமல் செய்ய முடியும். பிறருக்கு சொல்ல ரெண்டாவது பிரச்சனை. மார்க்கத்தை அறகுறையாக அறிஞ்சிட்டு இவங்க பாட்டில் சட்டம் பேசி இவங்களும் வழிகட்டு அடுத்தவனையும் வழிகெடுத்து அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதற்கு பேர் ஹிக்மா என்று சொன்னால் மார்க்கத்தில் பேணுதலாக இருக்கிறது, மார்க்கத்தை அறிகிறது, தெரிஞ்ச பிறகு அமல் செய்வது, இப்படி ஹிக்மா. அல் ஹிக்மத் என்று சொன்னால் தஃபக்குரு ஃபி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சிந்திப்பதற்கு பேர் ஹிக்மா. அல் ஹிக்மத் என்று சொன்னால் நீங்கள் இப்னு கஸீரில் கூட பார்க்கலாம், தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் இதை எழுதுகிறாங்க எல்லா தஃசீருடைய மக்களும். அல் ஹிக்மத் என்று சொன்னால் ஹிய தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடுறது, கட்டுப்படுறது. அல் ஹிக்மத் என்று சொன்னால் அல் ஹஷியத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. ஏன்னா எல்லா காரியத்துக்கும் தலைமைத்துவமானது அல்லாஹ்வுடைய பயம். அதற்கு ஹிக்மா என்று சொல்வார்கள். அல் ஹிக்மத் என்று சொன்னால் இசாபத்து ஃபில் கவுல் வல் அமல், சொல்லிலையும் செயல்லையும் முறையாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக நடப்பது ஹிக்மா. அல் ஹிக்மத் என்று சொன்னால் மசஹலா, பிரச்சனை வருது, ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி இருக்குது, குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வருது, ஜமாத்துக்குள்ளே வருது, அந்த இடத்துல எப்படி சமாளிக்கிறது, அதற்கு பேர் ஹிக்மா. ஒரு ரஹமா, அல்லாஹ் கொடுத்த அருள் பெரிய. சில இடத்துல ஒரு ஜமாத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு பதிலாக ரெண்டாக்கி விட்டு மூணாக்கி விட்டுட்டு அதிலிருந்து பல கொப்புகள் உருவாகும். அதுக்கு பேர் ஹிக்மா இல்லை. ஹிக்மா என்று சொன்னால் அரவணைத்து கொண்டு போகிறதுக்கு பேர் தான் ஹிக்மா என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுறாங்க இந்த வசனத்திற்கு. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த ஹிக்மத்தை தருவதற்கிறது நிஅமத்திலே விலை மதிக்க முடியாத நிஅமத் என்று இமாம் இப்னு கஸீர் சொல்லுவார். அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் நினைக்கிறீங்க சொத்து சுகம் ஆரோக்கியம் இதெல்லாம் நினைக்கிறீங்க, அது ஒரு நிஅமத்தாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு ஹிக்மத் ஞானம் தருவது இது படிப்பதனாலேயோ சிந்திப்பதனாலேயோ கேட்பதனாலேயோ வரல. அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு. அது உள்ளத்தில் நமக்கு அல்லாஹ் உதிப்பின் மூலமாக போடுவான். அந்த பூபாகத்தில் கிடைப்பதற்கிறது அல்லாஹ் எல்லா ரிஸ்கையும் வழங்கியதற்கு பொருத்தமாக இருக்குது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசலாம். ஏன்னா ஹிக்மத்து கொடுக்கப்பட்டவர்கள் சூரத்துல் பக்ராவிலே தில்க ரசூல் என்ற அந்த ஜுஸுவிலே அல்லாஹ் சொல்லி காட்டினான், யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ முழு ஹைரை உலகத்திலே வழங்கிவிட்டதாக கருத்துப்பட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான நன்மையை கொடுத்துட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி பறைசாட்டுகிறான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மான் என்ற வசனம் இருக்கிறது, அல்லாஹ்வே பட்டம் வழங்கியிருக்கான். யாருக்கு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஷஹாதான்னு சொன்னோம்ல அரபியில், சான்றிதழ் வழங்குறது. அல்லாஹ்வே எப்படி அழைக்கிறான்னு சொன்னோன்னா, வலக்கது ஆத்தைனா சூரத்து லுக்மானில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஆத்தைனா லுக்மானுக்கு நாம் கொடுத்தோம் வழங்கினோம் அல் ஹிக்மா, ஹிக்மத்தை வழங்கினோம். ஹிக்மத்துக்கு நான் அரபியில் மட்டும்தான் சொல்ல முடியும், தமிழில் அர்த்தம் செய்ய முடியாது. செஞ்சால் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். அதனால் ஹிக்மா என்று சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் அர்த்தம் செஞ்சுட்டேன். வலக்கது ஆத்தைனா நாம் கொடுத்தோம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தோம் அல் ஹிக்மத்தை கொடுத்தோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபியா? நபி கிடையாது. ஒரு சாலிஹீன், ஒரு அவுலியாவுல்லா, ஒரு ஆபிதீன், ஒரு பேணுதல் மிக்கவர். பல்வேறு ஆண்டுகளாக போய்விட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கெல்லாம் முந்தி தஃசீருடைய மக்கள் கருத்து வேறுபடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை வம்சாவளியில் உள்ளவன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டாங்க. சிலவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சாலிஹான நல்லடியார். அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்லி ஹாதா தக்ரீமுல் ரஜுல், அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறதாக இதை விட சிறப்பான கண்ணியம் எது இருக்க முடியும்? ஏன்னு சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய நாவிலிருந்து சஹாபாக்களுடைய நாவிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை குழந்தைகள் இஸ்லாத்தில் பிறக்குமோ வாழுமோ அனைவர்களுமே இந்த வார்த்தையை சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது. அவருடைய சரித்திரத்தை படித்து ஆக வேண்டியிருக்கிறது. உலகத ஆத்தைனா லுக்மான் ஹிக்மத்தை, லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை உலகத்தில் பிறந்த அனைத்து முஸ்லீம்களும் ஓதுவதனாலே நன்மை நமக்கு இருக்கிறது. அந்த சரித்திரத்தை சொல்கிறதுனால அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு சாலிஹான நல்லடியார்.
எல்லோருமே நம்ம ஓதுகிறோம், அதை பற்றி சிந்திக்கிறோம், அதன் பிரகாரம் அமல் செய்யணும்னு நினைக்கிறோம். அதற்காக வேண்டி தரிசு பாடங்கள் நடத்தப்படுது. யாரை பற்றி, எவரை பற்றி? ஒரு சாதாரண மனிதர் நம்ம பார்வையில், நபி அல்லையே, இறை தூதர் அல்லையே, ஏகோபித்த கருத்தின் பிரகாரம். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவரை இன்றும் இந்த மனித சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம், உம்மத்தே முஹம்மதியா, அல்லாஹ் குர்ஆனிலே அவருக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து விட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிக்மத்துக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இபாதத்துக்கு இல்லாத அந்தஸ்து அல்லாஹ் தஆலா ஹிக்மத்தை கொடுத்தான். இதனால்தான் சொன்னான், ஹிக்மத்தை கொடுத்தவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் திறக்கப்பட்டு விட்டதாக அல்லாஹ் சான்றிதழ் வழங்குகிறான். அருமைக்குரிய சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பதற்கு தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ரொம்ப அழகாக இருக்க மாட்டாங்க. அபுதன் அஸ்வத், கருப்பராக இருப்பாங்க. கருத்த மாப்பிள்ளை இருந்தாலே பெண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அவர் கோடீஸ்வரராக கூட இருக்கலாம். கருப்பர் நம்ம பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லாரும் ஒரே மாதிரி தான். கருத்த மனிதர், அவருடைய உதடு இருக்கிறதே தடிமனாக இருக்குமா, அந்த மாதிரி. ஆடு மேய்த்தார், தச்சனாக இருந்தார், அப்படியெல்லாம் வரலாற்றில் வருது. ஆனால் அல்லாஹ் ஏன் இந்த சிறப்பை வழங்கினான் என்று சொன்னால், எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டுவிட்டு இந்த சாதாரண மனிதர் ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொன்னான்னா, சிதுக்குல் ஹதீஸ், உண்மையே பேசினார், நம்மளால் முடியாது அப்படி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். சுமத் வளவலா குலகுலான்னு பேசிகிட்டே இருப்பாங்களே, நம்ம பாசையில் அசிங்கமாக பேசுவாங்க. ஓலப்பாயில் ஏதோ மோண்ட மூத்திரம் மேஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடகடாக பேசுகிறோம், அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அறிவாளிக்கு அழகு எந்த தேவையான நேரத்தில் பேசுகிறது. அதாவுல் அமானா, அமானியத்தை உடனே நிறைவேற்றுவாங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட அந்த மாதிரி இதே இல்லை. அது மட்டுமல்ல, அல் ஃபிக்ஹு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி ரொம்ப வழங்கியிருப்பாங்க. ஆரம்பத்திலேருந்தே எல்லோருக்கும் முஸ்லீம் தானே பேர் வைக்கப்பட்டிருக்கு. இஸ்லாத்தை பற்றி ரொம்ப வழங்கியிருந்தாங்க. அதுபோல் நல்ல அறிவுள்ள ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாங்க. சொல்லிலையும் செயலையும் கரெக்டாக இருப்பாங்க. அதிகமாக அல்லாஹை பற்றி சிந்திப்பாங்க. அல்லாஹ் மீது அதிகமாக யக்கீன் கொள்வாங்க, நல்லெண்ணம் கொள்வாங்க. நமக்கு அந்த மாதிரி தன்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லெண்ணம் வரணும். அதுபோல் அல்லாஹ்வை அதிகமாக நேசித்ததுனாலே அல்லாஹ் அவர்களை நேசித்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஹிக்மத்தை உதவியாக கொடுத்தான் என்ற செய்தியை குர்ஆன் வரலாறாக சொல்லி காட்டுது. அருமைக்குரிய சகோதரர்களே, யார் யாருக்கெல்லாம் ஹிக்மத்து கொடுக்கப்பட்டதோ அனைவருமே புகழுக்குரியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறாங்க. தாங்க பிறந்த ஊரை புகழல்ல, தாங்க மரணித்த ஊரை புகழாமல் அதை விடலாம் சிறப்பாக புகழ்கிறாங்க. யமனை புகழ்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் வாசிகளை புகழ்கிறாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் அந்த புகழ் அவர்களுக்கு உண்டு என்று எழுதுகிறார்கள். ஏன்னா ஹதீஸ் அப்படி தான். காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம் ஷரீஃபில் வருது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, அல் ஈமானு, ஈமானுக்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? யமானி, யமன் வாசிகள். யமன் வாசிகள் என்று சொன்னாலே ஈமான், ஈமான் என்று சொன்னாலே யமன் வாசிகள். அதனால் எல்லோரும் நீங்கள் நினைக்கலாம், அதில் ரொம்பவும் பேணுதல் இல்லாமல் இருக்கான ஊர் உலகம் இருந்தால் 1-2 விதிவிலக்கு, அதை தூக்கிட்டு அலையக்கூடாது. அல் ஈமான் யமானி, ஈமான் என்று சொன்னாலே யார்கிட்ட இருக்கக்கூடிய ரோல் மாடல்? யமன் வாசிகள். வல் ஃபிக்ஹு யமானி, மார்க்க விளக்கம் சொன்னாலே யமன் வாசிகள் தான். ஏன்னா அங்கிருந்தால் யார் தோன்றுகிறார்? சாதாரண மனிதர். உவைசுல் கர்னி, சஹாபியும் கிடையாது, ரசூலுல்லாஹை பார்த்தது கிடையாது, ரசூலுல்லாஹ் அவரை பற்றி பேசுகிறார்கள். உவைசுல் கர்னி யமன் வாசி. அருமைக்குரியவர்களே, வல் ஃபிக்ஹு யமானி, மார்க்க ஞானம் சொன்னால் யமன் வாசிகள்கிட்ட தான் இருக்கிறது. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் தான் இன்றைக்குள்ள தலைப்புக்கு கருதி நம்ம பேசுகிறோம். வல் ஹிக்மத் யமானியா, ஹிக்மத்தை பெறணும் சொன்னா யமன் வாசிகள்கிட்ட தான் இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹான ஹதீஸில் முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் யமன் வாசிகளை புகழ்கிறார்கள். காரணம் தெரியுமா? யனாபியுல் ஹிக்மா, ஹிக்மத் என்ற ஊற்றே அங்கிருந்து தான் ஊறுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அனில் இல்மு, மார்க்க ஞானமே அங்கே தான் பிறக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அலா மாரிஃபத்தில்லா, அல்லாஹ்வை முழுமையாக அறிந்தவர்கள் அவர்கள்தான் என்று அந்த ஹதீஸுக்கு பாராட்டப்படுது. அல் பஸீரத்தும், நேர்த்தியான நேர்மையான பார்வையை பார்ப்பார்கள்.
ஒரு தஹதீபு நஃப்ஸை அடக்குவாங்க, நஃப்ஸை கட்டு கொண்டு வருவாங்க. முடியலையே நம்மளால், தொழுகையில் கூட முடியலையே. அதுபோல் ஒரு தஹ்கீக்குல் ஹக்கு, சத்தியத்துக்காகவே என்று நிற்பாங்க. இன்றைக்கி நம்ம அசந்து போகிறோம், எல்லா கொள்கையிலையும் கடந்து தடுமாறுறோம், மௌத்து இருக்கிறேன்னு பயப்படுறது இல்லை. ஒரு தஹ்கீக்குல் ஹக், சத்தியத்தின் பக்கம் நிற்பாங்க. வல் அமல பிஹி, அதுக்கு அமல் செய்வாங்க. மன இச்சையை கட்டுப்படுத்துவாங்க, மன இச்சைக்கு எதிராக செயல்படுவாங்க, சத்தியத்தை அடித்து நொறுக்குவாங்க. முஸ்லீம்களுக்கு ஒன்று என்று சொன்னால் அதற்கான உதவி செய்வாங்க. கடைசியாக உலக நாட்டாமையை அடித்தவர்கள் அவர்கள் தான். இப்போ நடந்த சம்பவத்தில் உலக நாட்டாமை, பேர் சொல்ல முடியாது கொத்பால், உலக நாட்டாமையை அடித்தவர்கள் அவர்கள் தான். ஏன்னா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு வீரியத்தை, ஈமானுடைய வீரியத்தை கொடுத்திருக்கான். எல்லா யுத்தங்களுக்காக வேண்டி உதவி செய்வார்கள், முஸ்லீம்களுடைய தோல்வியிலையும் பகிர்ந்து கொள்வார்கள், வெற்றியிலையும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வார்கள் என்பதாக எழுதுகிறார்கள். ரசூல்லா காலத்திலும் இல்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கல்ல, ரசூல் வஃபாத் ஆகிட்டாங்க, அதனால் நீங்கள் அசால்ட்டாக யாராவது ஜக்காத்தை தரமாட்டேன், தொழுகை தான் செய்வேன் என்று, ஒரு கயிறை கூட தரமாட்டேன் என்று சொன்னால் நான் போர் தொடுப்பேன் என்று சொல்லும்போது இவர்கள் பக்க பலமாக வருவேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு. இன்னும் சொல்ல போனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளோ பெரிய சஹாபி, அவருடைய ஆட்சியிலையும் பங்கெடுத்தாங்க. அதனால தான் இந்த உமர் யமன் வாசிட்ட போய் வைசுல் கர்னை போய் ரசூல் சொன்னாங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க என்று சொன்ன சரித்திரமெல்லாம் யமனுக்கு உண்டு. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ஹிக்மத் யமனில் இருப்பதாக கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஹிக்மத் அங்கே மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முஸ்லீம் ஷரீஃபில், புகாரி ஷரீஃபில் வருது, இன்ன மின ஷிஅரி ஹிக்மா, சில கவிதையிலையும் ஹிக்மத் இருக்கிறது. இஸ்லாம் கவிதை விரும்பலை, இஸ்லாம் கவிதை வன்மையாக கண்டிக்குது. சூரத் யாசீனில் அல்லாஹ் சொல்கிறான், அது மாதிரி கவிதை கட்டுத்தர அது அவசியம் கிடையாது. நபி அவர்களை கவிதையை பின்பற்றக்கூடியவர்கள் வீணர்களே என்று குர்ஆன் சொல்லுகிறது, பல்வேறு இடத்துல கண்டிக்குது. கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு சொல்லி படித்து வச்சுட்டு போயிட்டான். கவிதையில் அசிங்கமாக இருக்கும், சிறுக்கு இருக்கும், இணைப்பு இருக்கும். இந்த மௌலிதில் தானே வருது கவிதை ஃபுல்லாக. ஆனால் ஒரு சில கவிதை விதிவிலக்கு என்பதை அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? இன்ன மின ஷிஅரி ஹிக்மா, மின் என்று வந்து விட்டாலே கொஞ்சத்தை தான் குறிக்கும், பாவும் சொல்லுவாங்க. மின் என்ற அர்த்தத்திற்கு ரசூலுல்லாஹ் எப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, இன்ன மின ஷிஅரி ஹிக்மா, ஏதோ 102 கவிதைகள் ஹிக்மத் ஞானம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அதில் ஒன்று தான் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கலிமத்து லபீத். பல தடவை ஜும்மாவில் சொல்லியிருக்கோம். லபீத் என்ற கவிஞர் படித்தாரே அது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, அஸ்தகு கலிமத்தின் காலஹா ஷாயிரும், ஒரு கவிஞர் சொன்னார், உலகத்திலேயே உரத்த குரலும் உண்மையான குரலும் சத்திய குரலும் அதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. என்ன கவிதை படித்தார்? அலா குல்லி ஷையின் மா ஹலல்லாஹ பாத்திலும், அல்லாஹ் எல்லாமே அழிந்து போகக்கூடியது என்று சொன்னாரே, அதான் ஹிக்மத்தான வார்த்தை, அதான் தத்துவமான வார்த்தை என்ற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கவிதை என்ற பாடத்திலே கொண்டு வருகிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, அது மாதிரி தமிழ்லையும் நிறைய கவிதை இருக்குது. அது மியூசிக்கினால தான் நம்ம என்ன செய்கிறோம், கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கவிதை படிக்கிறது இப்படி சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் கவிதை படித்தாங்க. அல்லாஹ் கவிதையை பற்றி கண்டித்த உடனேயே ரசூல்லாட்ட அழுதவர்களாக நிற்கிறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, கஅப் இப்னு மாலிக் எல்லோரும் சொல்கிறாங்க, அல்லாஹ் இப்படி கண்டிக்கிறானே. அல்லாஹ் பின்னால் சொல்கிறதையும் சேர்த்து படிங்கப்பா. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ் அந்த கவிதை மூலமாக தண்டிக்க மாட்டாங்க, அவங்களோட கவனத்தோடு படிப்பாங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு மோதாத அளவுக்கு படிப்பாங்க என்று அல்லாஹ் சொல்வதை சொன்னவொடனே தான் அவங்க அமைதியானாங்க. உள்ளுக்குள்ளே பள்ளிக்குள்ள இடம் இருக்குது, உள்ளே தள்ளி வாங்க, வந்துடுங்க, எவ்வளோ இடம் இருக்குது, வந்துடுங்க, நிற்க வேண்டாம். ஏன்னா அதனால தான் சில கவிதைகளுக்கு நம்ம தமிழில் கூட பார்க்கலாம். என்னன்னு சொன்னோன்னா, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழ்வதையே புரிந்து கொண்டான், மனிதனாக வாழ்வதற்கு ஒன்று மட்டும் தெரியல. அதனால தான் மனைவி என்ன செஞ்சான், குக்கரில் போட்டு என்ன செஞ்சான், இரும மாட்டு தரத்தோடு மோசமானது எங்கே, இந்தியாவில் தான் குக்கரில் போட்டு வேக வச்சு சாவடிக்கிறான். அதையும் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் திறமையானவங்க, அதையும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. நல்லா அறிவாளிக்கு மேலே அறிவாளி இருக்கான், நல்லா குர்ஆனில் சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமான வேலை நடக்குது.
அவன் தத்துவம் சொல்கிறான், எல்லாம் தெரியுது, விமானத்தை பறக்க தெரியுது, எல்லாம் ஏற்க தெரியுது, ஆனால் மனுஷனாக வாழத்தனம் தெரியல அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் தத்துவம் இருக்கிறது. இந்த செய்தியை நம்ம நினைக்கிறோம், பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் கவிதையிலையும் சில ஹிக்மத் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். இங்கே அதான் விஷயம். ரசூலே ஹிக்மத்தாக தான் வந்தாங்க. வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரத்து நிசா நினைக்கிறேன், அல்லாஹ் உங்கள் மீது இறக்கியிருக்கிறான், வேதத்தை இறக்கினான், ஹிக்மத்தை ஹிக்மத்தோடு உங்களை அனுப்பியிருக்கான்னு சொல்லி காட்டுறான். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எங்கேயும் நடந்ததில்லை. எல்லோரும் உம்ராவுக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம போயிருப்போம் பெரும்பாதி, இங்கே குவைத்தில் இருக்கிறதுனால. ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்க. ஹிஜ்ரு இஸ்மாயில்னு சொல்லுவாங்க. ஹிஜ்ரு தான், அதுக்கு ஹிஜ்ரு ஹத்தீம்னு சொல்லுவாங்க. ஒரு திண்டு மாதிரி இருக்கும், இன்றைக்கி இருக்குது. அது உள்ளே போய் தவாஃப் செஞ்சால் கூடாது, அதுக்கு வெளியே போய் தவாஃப் செய்யணும் இல்லைங்களா? அந்த ஹிஜ்ரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும்போது உள்ளுக்குள்ளே இருந்தது. அதுக்கு பிறகு குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, ரசூல் நபியா இருப்பதுக்கு முன்னால் அவங்க எடுத்து அதை வெளியே தூக்கி கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட இமாம் முஸ்லீம் சொல்லுவாங்க, அவருடைய வரலாற்றில் சொல்லும்போது 5 தடவை இடிச்சு கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சரித்திரம் தெரிகிறது. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி கையாளணும், அதை ஹத்தீம் சொல்லுவாங்க. அந்த கல்லுக்கு ஹத்தீம் சொல்லுவாங்க, ஹிஜ்ருன்னு சொல்லுவாங்க, ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா வேறு, அதை உடச்சி போட்டுட்டு மக்கத்து காவிரிகள் கட்டின காபா வேறு. ஆனால் இப்போ நம்ம நபியா அனுப்பப்பட்ட இப்படி கட்டணுமே என்ற செய்தி நினைக்க உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமயோசன நிலைமையை தெரிஞ்சு சிந்திக்கிறாங்க. பத்தே மக்கள் லேட்டு தானே, ஆனால் இப்போ இதில் கை வச்சேன்னு சொன்னால் மொத்த குழம்பு கொள்ளுங்க ஹராபாயிடும். இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, இஸ்லாத்துக்கு வந்து புதுசாக இருக்குது. என்னடா முஹம்மது வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஆனால் காபா இடித்தாங்க, திருப்பி இப்படி கட்டிட்டாங்களே அப்படின்னு குழப்பம் ஏற்பட்டு 2 துண்டாக ஜமாத்து வெடித்து, ஆனால் இதனால் அவங்க இஸ்லாத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோ என்று பயந்து பெருமானார் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம முஸ்லீம் புகாரி முஸ்லீம் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா இடத்துல சொல்கிறாங்க இந்த செய்தியை. ஆயிஷா இடத்துல சொல்கிறாங்க, ஆயிஷாமே அறிவிக்கிறாங்க, பெருமானார் இடத்துல சொன்னாங்க, லவ்லா ஹதீஸு ஆஹதீன் கௌமிக்க பில் குஃப்ரி, சமுதாயம் குஃபுர்லேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்கு, ஓன் சமுதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சமுதாயம் ரசூலுல்லாஹ்வுக்கு அதே சமுதாயம் தானே, உங்கள் சமுதாயம் நம்ம குஃபுர்லேருந்து மீண்டு வந்திருக்கு. அவர்கள் மட்டும் இஸ்லாத்தில் ஆழமாக இருந்தேன்னு சொன்னால், எல்லாம் தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னால், காபாவை நான் என்ன செஞ்சுருப்பேன், இடித்து எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி வச்சு போனாங்களோ அதுபோல் நான் கட்டியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அந்த அஸ்திவாரத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. காரணம் ஏன் கட்டலை தெரியுமா? ஃபித்னா குழப்பம் வந்துடும், இன்ன குறைஷன், அதனால் இதை வச்சுக்கிட்டு ஹக்கை சொல்லாதீங்க, தௌஹீதை சொல்லாதீங்க, அதை சொல்லாதீங்க, அப்படி ரசூலா செய்யலை. இந்த சூழ்நிலையை ஒழுங்காக மாற்ற நினைத்தாங்க அந்த கட்டடத்தை. ஏன்னா குறைஷிகள் இருக்காங்களே, அவங்க காபா கட்டும் போது, மக்கத்து காஃபிர்கள் கட்டும் பொழுது இஸ்தக்ஸரத் சுருக்கிட்டாங்க, உள்வாங்கி சுருக்கமாக கட்டி இதை விட்டுட்டாங்க. இதையும் சேர்த்து கட்டணும். அந்த ஹிஜ்ரை ஹத்தீமை கட்டாமல் விட்டுட்டாங்க. நான் இப்போ கட்டினேன்னு சொன்னேன்னா குழப்பங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி விட்டு போனேன். நான் கட்டியிருந்தால் அதையும் சேர்த்து காபாவோட கட்டி ஒரு வாசனை வச்சுட்டு போயிருப்பேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அல்லாஹ்வுடைய திருத்துவ சூழ்நிலை அறிஞ்சு ஹிக்மத்தாக சமுதாயத்து இடத்துல நடந்ததன் காரணமாகத்தான் நபி அவர்கள் ஹிக்மத்தின் மூலமாக தாவா பரப்ப முடிஞ்சுது. அது மட்டுமல்லங்க, குடும்பத்தில் ஹிக்மத்தாக நடந்தாங்க. குடும்பத்தில் ஹிக்மத்தாக நடந்தாங்க. நேரம் அதிகமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். குடும்பத்தில் எப்படி ஹிக்மத்தாக நடந்தாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள். ஏக காலத்தில் 9 மனைவிமாரோட வாழ்ந்துருக்காங்க. நமக்கு ஒரு மனைவிக்கே ரொம்ப இழுத்து பல்லு தட்டிட்டு இருக்குது. 30 நோம்பை கூட கடத்திடுவோம் போல் தெரியுது. இதோடு இழுத்து நம்ம எங்கள் ஏரியாவில் சொல்லுவோம் அசங்கிலு ஒசந்தல்லுன்னு சொல்லுவோம். அப்படின்னா அவங்க அந்த கதை உங்களுக்கு விளங்காது. அப்படின்னா அங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் போக முடியல, பிச்சுக்கிட்டு கிடக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எங்கள் பாஷையில் கடைகளோடு மேலே பழையத்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பழமொழி விளங்காது, விட்டுருவோம். ஆனால் முடியாத காரியத்தை சொல்லுவாங்க. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ் ஒரு மனைவிக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுற இல்லையோ, என்ன தான் 2500 தீனார் வாங்கினான்னு சொல்லுவான், மனைவிக்கு தான் பயம். ஏன்னா அந்தளவுக்கு சூழ்நிலை நம்ம குடும்பத்தில். மனைவியை மதிக்க வேண்டியது வேறு இல்லை, அடியன் எல்லாரும் தான். இது நம்ம யாரும் வாக்கியமான்னு பேச முடியாது. ஒரு சிலவங்கன்னா விதிவிலக்காக இருக்கலாம், ரிஜால் இந்த நாட்டு பாஷையில். அருமைக்குரிய சகோதரர்களே, ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள், பலதார மனம் பட்டு.
அதனால தாங்க துணிச்சலாக சொல்ல முடிஞ்சது, ஹைருக்கும் அகிலி வான ஹைருக்கும் அகிலி, உங்களை சிறந்த ஒரு மனைவி இடத்துல நற்பேர் பெற்றவர், நான் என் மனைவி பேர் இடத்துல நற்பேர் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எந்த மனைவியும் எதிர்த்து பேசலையே. நம்மளா இருந்தா வா அபூபக்கர் வா, அப்துல்லா காதர் வா, அங்குள்ள ஆளையாருன்னு சொல்லலை, அப்படியே பேர் இருந்தால் வெளியே ஆளுன்னு வச்சுக்கோங்க, வா உன் லட்சணம் தெரியாதா, நான் தான் அவங்க கூட குப்பை கொட்டும் அப்படி சொல்லுவாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயிஷாவுடைய வீட்டில் தங்கியிருக்காங்க. புகாரி முஸ்லிம் நீங்கள் பார்க்கலாம் தமிழில். ஆயிஷா பல தடவை சொல்லியிருக்கேன். ஆயிஷா வீட்டில் தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும் போது வேறு மனைவி வீட்டிலேருந்து உணவு வருது. அந்த உணவு ஒரு கத்தாமாக கொண்டு வராங்க, காதிம் கொண்டு வராங்க, பணியாளி கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் அங்கே சாதாரண மனைவியோடு ஆயிஷாவோட மட்டும் இருக்கல, சஹாபாக்கள் கூடியிருக்காங்க, விருந்தோம்பல் வேறு நடக்குது. அந்த வேற ஒரு மனைவி வீட்டிலேருந்து வந்த உடனேயே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த வந்த பெண்ணு வேலைக்கார பெண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, உணவு கொண்டு வந்தாங்களா, அவங்க கை ஒரு தட்டிட்டாங்க. தட்டின உடனே என்ன செய்யும், தட்டும் கீழே விழும், உணவும் கீழே விழும். ரசூலுல்லாஹ் அதை பார்க்குறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், மனிதர் சாதாரண மனிதர் அல்ல என்பதற்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாக்கு ஹிக்மத்துக்கு இது கொண்டு வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தட்டு உடஞ்சிட்டு தட்டை கையால் அழுறாங்க, சாப்பாடை அழுறாங்க, எடுத்து வேறு அதே தட்டில் வச்சு இது பண்ணுறாங்க. உடஞ்ச தட்டை அவங்க வீட்டில் ஆயிஷாவுடைய வீட்டிலே வச்சுக்கிட்டு அதான் பனிஷ்மெண்ட்டு. ஆயிஷாவுடைய அவங்களுக்கு இல்லை, இவங்க தானே வருமானம் கொடுக்குறாங்க, நல்ல தட்டை எடுத்து கொடுத்து நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அந்த 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 பொம்பளையே. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹ் ஆயிஷா ஒரு வார்த்தை கண்டிக்கலை. நாமளாக இருந்தால் ஒன்று தலாக்கு நிகழும் அல்லது அடி தடி நிகழ்ந்து சஹாபாக்கள் அங்கே இருந்திருக்காங்க. நமக்கு விருந்து கூப்பிட்டாங்க ஒரு 10 பேர், அவங்க பாஞ்சு ஓடிவாங்க, நல்லா இருப்பியோ ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சஹாபாக்களே அமைதியாகுங்க. யார் அமைதியான ஆயிஷா சொல்லணும், காரத் உம்முக்கும், உங்கள் உம்மாவுக்கு ரோஷம் வந்துட்டு. மூவிங்களுடைய தாய்மார், மூவிங்களுக்கு தாய் தானே, நமக்கெல்லாம் தாய். உங்கள் உம்மாவுக்கு ரோஷம் வந்துட்டு. ஏன்னா நான் என் வீட்டில் இருக்கும்போது நான் செய்யிட்டு கொடுக்க மாட்டேன்னா உங்களுக்கு என்ன பெரிய இது வந்துருச்சு, அவங்களுக்கும் மனைவிமார்கள் தான், அந்த ரோஷம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி அமைதிப்படுத்துகிறாங்க, காரத்து உம்முக்கும், உங்கள் உம்மாவுக்கு ரோஷம் வந்துட்டு, இந்த பொம்பைட்ட அழகான தட்டை கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கம்மா சொல்லிடுறாங்க. அங்கே சால்வ் ஆகிடுச்சு, இங்கே சால்வ் ஆகிடுச்சு. சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துறாங்க, உணவு அழகாக நடக்குது. இது நம்மளால் சமாளிக்க முடியுமா? ஹைப்பர் டென்ஷனாக இருந்தால், நரம்பு தளர்ச்சியாக இருந்தால், ப்ரெஷராக இருந்தால் ஒரு நிர்வாக மீட்டிங்கை ஒழுங்காக ஒரு அரை மணி நேரத்தில் நடத்த முடியலை. வார்த்தைகள் விளையாடுது. ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. இது உஸ்வத்துல் ஹஸனா இல்லையா, இதில் ஹிக்மத் இல்லையா, இதில் மதிநுட்பம் இல்லையா, இதில் ஞானம் இல்லையா, இதை பின்பற்றக்கூடியது இல்லையா, இதைத்தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிக்மா என்று சொல்லி காட்டுகிறான் என்பதை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறியிலிருந்து நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் இன்னொன்று சொல்லி காட்டுறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மதி. நபி அவர்களுக்கு மட்டுமில்லை, இந்த ஆயத் உமூம் எல்லோருக்கும், மூமினான பிறந்த முஸ்லீமாக பிறந்த ஆண்கள் எல்லோருக்கும். ஏன்னா நபி என்று பேரிட்டு வந்தால் மட்டும்தான் அல்லாஹ் பல்வேறு இடத்துல ஹாலிஸத்தல் லக மின் தூன் மூமினி, நபி அவர்களே உங்களுக்கு மட்டும் இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆனால் இந்த உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மதி தாவாக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். தாவா செய்ய தெரியாமையே, படிக்காமையே, அறியாமையே, புரியாமையே போய் தாவா செய்யக்கூடாது இந்த வசனம் சொல்லி காட்டுது. உதுஉ இலா சபீலி, அல்லாஹ்வின் பாதன் பக்கம் அழைங்க நபி, இலா ரப்பி உதுஉ இலா சபீலி ரப்பிக்க, உம்முடைய இரட்சகன் பக்கம் நீர் அழைப்பீராக, பில் ஹிக்மா, ஹிக்மத்தை கொண்டுங்கிறான். அல்லாஹ் தஆலா முதல்ல ஹிக்மத்தை சொல்கிறான், ரெண்டாவது வல் மௌஇதத்துல் ஹஸனா, அழகிய உபதேசங்கள்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு தான் வஜாதிலும் பில்லத்தி ஹஸன், அழகிய முறையில் தர்க்கம் செய்யணுங்கிறான். முதல்ல எதை கொண்டு போகிறான், அல்லாஹ் ஹிக்மத்தை சொல்லி காட்டுறான். இது பெரிய பாடம். குர்ஆனை சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறதல்ல, தர்ஜுமாவை ஹிக்மத்தை முதல்ல அல்ல நிறுத்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் ஹிக்மத்தாக தாவாவில் கையாண்டாங்க. நீங்கள் முதல்ல நான் முஸ்லீம்லாம் போக வேண்டாம், முதல்ல முஸ்லீம்களாக இல்லை, நமக்குள்ளேயே 1008 பிரச்சனை. நான் முஸ்லீம் தாவா செய்வோம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா நமக்குள்ளேயே பெரிய குழப்பம். எத்தனை பேர்களை வென்றெடுத்திருக்கிறான். இன்றைக்கி குர்ஆன் சுன்னால இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 10% இருக்காங்க. 90% ஷிர்கிலையும் பிதாத்திலையும் வலாலத்திலையும் கபூர் வணக்கத்திலையும் இருக்காங்க.
அதனால தானே தமிழ்நாட்டில் எது பூதாகரமாக ஆகணுமோ அது ஆகாமல் சிக்கந்தர் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் இடைத்தேர்தல் நடந்த மாதிரி பல காலமாக அது இருக்குது. இன்றைக்கு பிரச்சனையை கொண்டு வராங்க. ஆனால் அதில் பெரிய நான் காலங்காலமாக நான் சொல்லிட்டு வரேன். தரிசில் சொல்லுவேன், ஜும்மாவில் சொல்லுவேன், செல்ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. காலங்காலமாக சொல்லிட்டு வரேன். காரணம் என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் இங்கே குத்பா டைம் முடிஞ்சு போடுது, அதான் செல்ஃபோன் அடிக்கிறது பொறுத்துது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அழகிய நுட்பம் இருக்க காலங்காலமாக நான் சொல்லிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு வரேன்னா, இந்த பிஜேபிக்கும் இந்து முன்னணிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அது புள்ள குட்டி போட்ட பஜ்ரந்தங்களுக்கும் எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா? எதிரி குரான் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏகத்துவம் தான். அதே மாதிரி இந்த சென்ற வாரம் அர்ஜுன் சம்பத் என்பவர் இந்து மக்கள் கட்சி தலைவர் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த தர்கா இருக்குது, இது நம்மளோட சேர்ந்தது, நாம் அவங்களோட சேர்ந்தோம். அங்கே என்ன நடக்குது? கயிறு கட்டுறாங்க, தாயத்து போடுறாங்க, அங்கே எல்லாம் சடங்கு செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இதை நாங்களும் தான் செய்கிறோமே. எங்கள் இந்துக்கள் அங்கே போகிறாங்க, எங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. எது பிரச்சனை தெரியுமா? அழகாக சொல்கிறான், யூடியூப்பில் இருக்குது. அவன் ஒரு மேடையில் பேசினாலும் பரவாயில்ல, மீடியா நியூஸில் என்ன சொல்கிறான் பாருங்கள். இதுக்கெல்லாம் முஸ்லீம்ஸ் தான் பதில் சொல்லணும். நீங்கள் செய்கிற அட்டகாசம் அப்படி சொல்கிறான். அதனால் எங்களுக்கு மட்டுமில்லை, முஸ்லீம்களுக்கு பொது எதிரியாக, அந்த நாட்டுக்கு விரோதியாக தௌஹீத் தான். அப்படியே அந்த வார்த்தை இருக்குது. இப்போ என் ஃபோனில் அது யூடியூப்பில் இருக்குது. அருமைக்குரியவர்களே, இது காரணம் யார்? நீங்கள் ஒன்றும் தாவா பண்ண வேண்டாம். நம்ம கவலையோடு சொல்கிறோம், நீ காஃபிராக இருக்க, அப்படியா இருக்க, முஸ்லிக்கா இருக்கான்னு சொல்லாதீங்க. இந்த அரபு நாடு முழுக்க, குவைத்தை மட்டும் இல்லை, அரபு நாடு முழுக்க எங்கேயாவது தர்கா பார்த்துருக்கீங்களா? அங்கே எல்லாம் அவுலியா இல்லாமல் எல்லாம் மோசமானாலும் இறந்து போயிட்டான். இவன் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கானா? பாகிஸ்தானில் தான் இருக்கானா? ஸ்ரீலங்காவில் தான் இருக்கானா? இவங்க இந்த அவுலியாலாம் எங்கே போனாங்க? ஓஎஸ்எல் கரை தர்கா எங்கே இருக்குது? இந்த மாதிரி சொன்னால் அவங்க திருந்துவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அல்லாஹ் ஹிக்குமத்தை கொண்டு அழைக்க சொல்கிறான். ஹிக்குமத்தை கொண்டு அழைக்காதனால தான் அன்றைக்கி யாருடைய இப்படி அர்ஜுன் சம்பத்து கையில் இந்த மார்க்கை மாட்டிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், எவ்வளோ ரத்தம் கொதிக்குது. இதில் கொஞ்சம் பேர் தான் இதை எதிர்க்கிறாங்க. ஆனால் தர்கா வழிபாடு எங்கள் வழிபாடு ஒன்று தான். அங்கே முருகன் இருந்தாலும் பரவாயில்ல, சிக்கந்தர் பாபா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நல்லவராக இருக்கலாம், ஏன்னா பரவாயில்ல, அவர் இருந்துட்டு போகிறாரு. ஆனால் மொத்த பத்திரம் போடுவோம், முருகன் மேலே தான் அந்த பத்திரத்தை போடுவோம், நாட்டுக்கு சொந்தம் இல்லை அந்த மலை, அப்படியே அவன் வளரலாம். ஆனால் இது காரணம் யார்? இந்த முஸ்லீம் ஜமாத் தானே. இந்த ஜமாத்துலமா எதமா சொல்லிச்சாப்பா, நான் நல்லா பேசுகிறான், அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. அருமைக்குரிய எந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்கு தெரியும், அங்காடு கேடு கட்டவன் ஒரு கிடக்கிறான், வேலூர் இப்ராஹிம் சொல்லிட்டு, அவன் தான் எடுத்து கொடுப்பான். அருமைக்குரிய சகோதரர்களே, இங்கே விளங்க வேண்டிய காரியம் தெரியுமா? நாங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன், இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வீணாக போயிடக்கூடாது. ஒரு தர்காவுக்கு போகிறாங்க, அங்கே அல்லாத தர்காவுக்கு போய் சலான்னு சொல்லிட்டு வந்தால் பரவாயில்ல, கபூரில் போய் சொல்கிற மாதிரி அவங்க தான் உதவி செய்வாங்க. நீங்கள் தான் உதவி செய்யணும். ஆடை கொடுத்து மாடை கொடுத்தா அதை தானே தூக்கிட்டு வரான். ஆடை கொடுத்தியே மாடை கொடுத்தியே, இவன் வேறு பெரிய பெருமையாக இஸ்லாத்தில் இருக்க மாதிரி தோளில் தூக்கி போட்டு ஆடை தூக்கி காட்டுறான். அதையே தான் காட்டி தொலைகிறானோ. ஏன்னா அது முடிஞ்சு போன சம்பவமாக இருந்தாலும் கூட அக்கீதா இடிக்குதுல. நீங்கள் அவங்கள்ட்ட என்ன திருத்தணும்? நீ இப்படி போனால் செத்து போனால் நீ காஃபி தான், நீ வந்து இவன் தான் அப்படி சொல்லாமல் அல்லாஹ் குரானில் சொன்னால் ஃபதக்கிர் பில் குரானி, என் குரானை கொண்டு நீங்கள் நினைவு கூறுங்க. மையஹாஃப் வைத், என் எச்சரிக்கை எவன் பயப்படணும் அவனை குரானை கொண்டு நீங்கள் முஸ்லீம்களுக்கு சொல்லுங்கள். அப்போ என்ன சொல்கிறான் அல்லாஹ் குரானில்? இந்த மணலையே நீ மரணித்தானே அப்துல் கார் அப்துல் ரஹ்மான் பேர் வைத்து முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீமுடைய கபூரில் அடக்கினாலும் கூட இந்த நிலையே மரணித்தா அல்லாஹ் சொல்கிறான்பா, இன்னஹு மைஷிருக்கு பில்லா, அல்லாஹுக்கு யார் இணை வைக்கிறாங்களோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹ் அலைல் ஜன்னா, சொர்க்கம் ஹராமுன்னு சொல்லிட்டான், தடுத்துட்டான். உமகுவாகுமுன்னா அதோடு நிறுத்தலை, நரகந்தான் அவங்களுக்கு ஒதுங்குமிடம்னு சொல்லிட்டான், அதோடய நிறுத்தலை. ஒமா வில்லாலுமே நம்ம அன்சார், அக்கிரமக்கார சிறுக்கு தான் மிகப்பெரிய அக்கிரமம், யார் இந்த நபியும் உதவிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்படி சொல்லுங்க நல்லா சொல்கிறான். இது இல்லாமல் நீ சிறுக்கில் இருக்க, நீ குஃபூரில் இருக்கன்னு சொன்ன உடனே அவன் ஆடு மிரண்ட மாதிரி அவன் காட்டுக்கே போயிட்டான். காட்டில் போய் மேலே போய் அவர்கிட்ட போய் என்ன செஞ்சிட்டான்? கும்பிட ஆரம்பிச்சிட்டானோ. எல்லாம் பாதுகாக்கணும். இது அங்கே மட்டும் இல்லை, மாவட்டத்துக்கு மாவட்டம், ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம் இருக்குது. ஆனால் நம்ம தாவாவை இவங்க இடத்துல எப்படி கொண்டு போக போகிறோம்? ஹிக்குமத்தா, அதான் பாயிண்ட், அதான் தலைப்புக்குடைய செய்தி. எனவே அருமைக்குரியவர்களே, இஸ்லாத்துக்கு நெருக்கமான கருத்தை சொல்லி அவங்கள பக்கம் அழைக்கணும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஹிக்குமத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில்
الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஹிக்மத்தை கற்றுத்தரான். நீங்கள் குர்ஆனை நீங்கள் படிச்சிட்டாலே ஓரளவுக்கு ஹிக்மத்தை பெற்று நாமளும் நல்லமல் செய்வது மட்டும் இல்லை, பல மனிதனையும் நல்லமலுக்கு நினைக்கலாம். சூரத் யாசின்னு ஒரு சூறா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பள்ளிவாசலில் போனால் சூரத் யாசினே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காரணம் என்ன, அந்த பக்கம் மட்டும்தான் மஞ்சள் துண்டு மாதிரி இருக்கும். அதையே போட்டு உருட்டி உருட்டி பிரட்டியா. குர்ஆனில் எல்லா வசனத்தையும் 60 வசனம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஒன்றும் வாழ்வுக்கு வச்சுருக்கான், என்ன சாவுக்கு வச்சுருக்கான். கடையில் பறக்கத்து வேணாலும் அதுதான், மண்டையை போட்டாலும் அதுதான். அதில் தான் சொல்கிறான், உயிர் உள்ளவனுக்கு எச்சரிக்கை செய்துக்கிட்டா இதை தடுமாறாதேனுங்கிறான். அருமைக்குரிய சோழர்கள், அல்லாஹ் சூரத் யாசீனில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லரபதனா மசலன் வனசிய ஹல்கா கால மையுஹியல் இல்லாமோ இயரமி. மனுஷனை நாம தான் படைத்தோம், அவன் நம்மள்கிட்டே விரண்டவான் தர்க்கிக்கிறான். அவன் நம்ம படைச்சதே அவன் மறந்துட்டான். அவன் சொல்கிறான், மக்கி போன பொருள் எலும்பாவன பொருள் எப்படா உயிர்ப்பிப்பான் அல்லாஹ், இதில் ஆட்சிக்கு ஒத்து வருதா அப்படின்னு கேட்குறான். உடனே அல்லாஹ் நபி கற்றுக் கொடுக்குறான், குல் நபியை கூறுவீராக யுஹ்யி அல்லதி இதான் ஹிக்மா யுஹ்யி அல்லதி அன்ஷா அவ்வல மர்ரா. ஒன்றுமே இல்லாமல் கொண்டு வந்து இவ்வளோ அடக்கிற பிறகு அதை எடுத்து படைக்க முடியாதா? நீ ரோபோ கோபம்னு சொல்லிட்டு அதுக்கு உயிர் தான் இல்லை, அது சாப்பாடு எடுத்து வைக்கிது, எல்லாத்தையும் செய்யுது, எல்லா வேலையும் செய்யுது. ஒன்றால் இவ்வளோ முடியும்னு சொன்னா நான் எவ்வளோ பெரிய அதிகாரி, என்னால் ஏன் முடியாது? அல்லாஹ் அந்த சூரத் யாசீனில் தான் கேட்குறான், அவலம் எரல் இன்சான் அண்ணா ஹலக்குனா மின் நுத்துஃபா. ஒன்றை படைச்சி நம்ம சிந்தி கபூர்லேருந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். மின் நுத்துஃபா இந்திரிய துளி ஒரு இடத்துல நிற்காது, பிரிட்டு பாயும். அந்த அளவுக்கு உள்ளதை நாம் கட்டுப்படுத்தி இந்த அளவுக்கு ஜவான் மாதிரி கொண்டு வந்து எல்லா ஃபேர்பாக்ஸ் எல்லா இது சில நேரத்தில் வந்து சில பைக்கோ காரோ ஃபேக்ட்ரி நின்றும், நிற்காமல் ஓட்டிக்கிட்டே போகிறோம். யூரின் அதுபாட்டில் போகுது, இங்கே பின்னால் போகுது, எல்லாமே கரெக்டாக உற்பத்தி ஆக்கியிருக்கோம். இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வாங்குத தடை இல்லாமல் தங்குதன்று ஏற்கிறோமே, உன்னை அழிச்சிட்டு பின்னால் ஏற்கிறது பெரிய கஷ்டமா? நீ சிந்திச்சு பாருன்னு சொன்னான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிக்மத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் மூலமாக கற்றுக் கொடுக்குறான் என்ற செய்தியை பார்க்குறோம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கொடுத்தாங்க. ஏன்னா யாரை பிரியப்படுறாங்களோ ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அதை செய்வாங்க. இப்னு அப்பாஸ் சாதாரண ஆள் அல்ல, ரசூலுல்லாஹ்வோட வணக்கத்தில் இரவுலையும் நின்றவங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து துஆ செய்துட்டு போனாங்க. அல்லாஹ் எப்படி செய்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நெஞ்சை கட்டி பிடிச்சி, அல்லாஹும்ம என்னுடைய இறைவா அல்லிம்ஹுல் ஹிக்மா, யா அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத்தை நீ கொடுப்பாயாக, வழங்குவாயாக என்று பெருந்துவாவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செஞ்சாங்க. அதனால தான் இன்று குர்ஆனுக்கு விளக்கம் தருவதிலே முன்னுரிமை பெற்றாங்க. யாருடைய தஃப்சீர்? இப்னு அப்பாஸுடைய தஃப்சீர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால ரப்ப இடத்துல அல்லாஹ் எனக்கு ஹிக்மத்தை தா, நேர்வழியை தா என்று அல்லாஹ்ட துஆ கேளுங்க. அதற்கு பெரிய வாஸ்தாவாக, பெரிய வசீலாவாக, பெரிய உறுதுணையாக குர்ஆனை அதிகமாக படிங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த ஞானத்தை தந்து, அந்த உரிப்பை தந்து, ஈருலகத்திலே அதன் மூலமாக குடும்பத்திலே வெற்றி பெறலாம். ஹிக்மத் இருந்தால் தானே குடும்பத்தை சமாளிக்க முடியும். ஜமாத்திலே வெற்றி பெறலாம், சமூகத்திலே வெற்றி பெறலாம், இம்மையிலே வெற்றி பெறலாம். அதன் மூலமாக மறுமையில் ஜன்னத் என்ற பெரிய பாக்கியம் கிடைக்கும். வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அந்த ஹிக்மத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை நாம் யாவருக்கும் தருவானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.